Hello guys, welcome back to our channel Rashar Balagidu. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம சேனல்ல போடக்கூடியது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோஸ். அதுவும் பர்டிகுலரா இப்போ இந்த வருஷம் +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் எப்படி ஜாயின் பண்றது, என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற எல்லா எஜுகேஷன் அவேர்னஸும் வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல அருமையான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல அட்மிஷன் 2024 நடக்க போகுது. ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை 2024. ஸோ 2020 வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், ஓகேவா, ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து 2020க்கு அப்புறம் அடுத்த செகண்ட் பேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2020 வரைக்குமே காலகாலமா வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2020 இருந்து என்ன ஆகுனா, அந்த டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸை எடுத்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க தமிழக அரசு. என்ன காரணம் அப்படின்னா, 2020 கொரோனா லாக்டவுன் வந்ததுனால யாரும் வெளியே போக முடியாது, எக்ஸாம் ரொம்ப தள்ளி போச்சு, வீட்டில இருந்தே எழுதினாங்க, +2க்கெல்லாம் எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க, ஆல் பாஸ் கொடுத்தாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால 2020 இருந்து ஒரு பேஸ், 2020-21 அட்மிஷன்ல இருந்து அப்புறம் 2021, 22, 22, 23, 23, 24 வரைக்கும் 4 வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றது இருந்தது. அதை வச்சு தான் கவுன்சிலிங் நடத்தி, பொது கலந்தாய்வு நடத்தி மாணவர்களுக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டைரக்டா எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அல்லது சாய்ஸ் இருந்தாலும் ஓகே, ஒரு 4 காலேஜ் எடுத்துக்கிறோம், 4 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நம்ம சாய்ஸ் எடுத்துட்டு நம்ம சேரலாம் நினைக்கக்கூடிய காலேஜ் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய 4 காலேஜை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த டைரக்டா அந்த 4 காலேஜுக்குமே நேரடியா போய் ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் அப்ளிகேஷன் எவ்வளவு அமௌண்ட் அதை கொடுத்து அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி நம்ம மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட வச்சு நம்ம போட்டோவும் ஒட்டி எந்தெந்த காலேஜில் அந்த அப்ளிகேஷன் வாங்கினோமோ அவங்கவுங்க அப்ளிகேஷன் அந்தந்த காலேஜில் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துடணும். அவங்க இல்லையா லாஸ்ட் டேட் சொல்லியிருப்பாங்க, அந்த தேதிக்குள்ள டைரக்டா போய் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அந்த காலேஜ் அந்தந்த காலேஜ்லேயே கொடுத்துடணும். 4 காலேஜில் போடுறோம்னா 4 காலேஜ்லையும் நேரடி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி 4 காலேஜில் அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணி அந்த காலேஜில் கொண்டு போய் டைரக்டா கொடுத்துட்டு வரணும். அந்தந்த காலேஜில் இருந்து அட்மிஷன் வேற நாளில் நடக்கும். நமக்கு எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் நமக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த காலேஜுக்கு போய் மெரிட் பேசிஸ்லையும் நம்ம கம்யூனிட்டி பேஸ்லையும் நமக்கு எலிஜிபிளா இருந்ததுன்னா நமக்கு வந்து அட்மிஷன் அந்த காலேஜில் கிடைக்கும். எந்த காலேஜில் அட்மிஷனோ நம்ம சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இதுதான் டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். நம்ம 10 காலேஜில் அப்ளிகேஷன் போடணும்னு நினைச்சாலும் 10 காலேஜுக்கும் நேரடியாக போய் தான் அப்ளிகேஷன் வாங்கணும். அதுக்கு தான் டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்றது. ஓகேவா? ஸோ இப்படிதான் இருந்தது. ஆனா 2020 கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை செய்ய முடியாது இல்லையா? மாணவர்கள் யாருமே வெளியவே போகக்கூடாதுங்கிறது இருந்ததுனால அப்ளிகேஷன் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் வந்து அப்ளிகேஷன் வாங்க முடியாது, பஸ்ல போகக்கூடாது, மாஸ்க் போட்டு இருக்கணும், நிறைய சட்டதிட்டங்கள் கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது. கொரோனா லாக்டவுனாவும் இருந்தது. அது வந்து ஒரு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக அனைவருக்குமே இருந்தது. கண்டிப்பா மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்பதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுதான் TNGASA, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறது தான் TNGASA. யூஜி, பிஜி 2 கோர்ஸுக்குமே தனித்தனியாக அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் தான் அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்க டீட்டெயில், அதாவது உங்க நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போனோம்னா ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் டிஸ்பிளே வரும். அந்த ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 காலேஜ், 10 காலேஜ், 20 காலேஜ் போடுறதுனாலும் அந்த ஆன்லைன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன்லயே அத்தனை காலேஜையும் எந்த காலேஜ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அத்தனை காலேஜையும் அதுல வந்து மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் மென்ஷன் பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில நாம எதிர்பார்க்கிற கோர்ஸ் கிடைக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் கிடைக்கல
அப்படின்னா பிகாம் சிஏ கிடைக்குமாங்கிறத 2வது சாய்ஸாகவும் அதில் கொடுக்கலாம். அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருந்தது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் அப்ளிகேஷன் வந்து எத்தனை காலேஜுக்கு வேணா ஒரே டைமாக அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் மட்டும்தான் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் மாதிரியே தான். ஏன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் டேட் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்தந்த காலேஜில் இருந்து எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் நம்ம போட்டோமோ அந்த காலேஜில் நமக்கு நம்ம வாங்கின மார்க் கட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிட்டி இதனுடைய அடிப்படையில் ரேங்க் எல்லாம் கொடுத்து அந்த ரேங்க் படி நம்ம அப்ளை பண்ண காலேஜுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம எந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல போட்டோமோ அப்ளிகேஷன் போர்ட்டல்ல அங்க இருந்ததை நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அங்க போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டிய. அப்போ டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல எப்படி டைரக்டா அந்தந்த காலேஜுக்கு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணுவோம், கிடைக்கலன்னா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததோ அதே தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்ளிகேஷன் போட்டாலும். அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் தான் ரெண்டுக்கும் சேமே தவிர நான் அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ் வந்து ஆன்லைன்லயே போட்டலாம். டைரக்ட் அப்ளிகேஷன் டைரக்டா அந்தந்த காலேஜில் போய் போடணும். ஓகேவா? இதுதான் இப்போ 2020-21 இருந்து இப்போ 23-24 வரைக்கும் வந்து அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ வரக்கூடிய அகாடமிக் இயர் 24-25. ஸோ 2024-25 அகாடமிக் இயர்ல கல்வியாண்டுல இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னும் இது வரைக்கும் ரொம்ப ஓப்பனா சொல்லலைன்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து இப்போ நாளைக்கு ரிசல்ட் 12th வருதுன்னா அன்னைக்கே வந்து அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், அது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் டிஎன்ஜிஏஎஸ்ஏ இருக்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து டிஎன்இஏ அப்படின்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல்ல நம்ம எத்தனை காலேஜ் வேணா சாய்ஸ் கொடுத்து அப்ளிகேஷன் எப்பவும் போல 2020 இருந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இன்னும் நமக்கு சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அப்படி வந்ததுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல ஃபில்அப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலே ஓப்பன் ஆகலை அப்படின்னா டைரக்டா அந்தந்த காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கி தான் நீங்க சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஆனா டைரக்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னும் இந்த வருஷம் வந்து கொரோனா லாக்டவுன் அதெல்லாம் இல்லைன்னா கூட வெயிலுடைய உக்கிரகம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெப்ப அலை பயங்கரமா வீசுது. இதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு 2வது இதுக்கு முன்னாடி 4 வருஷமும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட மூலமா தான் அப்ளிகேஷன் போட்டது. அதுலயே வந்து மாணவர்கள், பெற்றோர்கள், காலேஜஸ் எல்லாமே ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. அதுல வந்து ரொம்ப தரவு ஆயிட்டாங்க. நல்ல வெல் வெர்ஸ்டா இருக்காங்க. அதனால அதே ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எந்த மெத்தட்ல அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும் அல்லது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து டிஎன்இஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கும் சரி ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கும் 2020 இருந்து இப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் இன்ஜினியரிங் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா டிஎன்ஜிஏ மட்டும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு உண்டானது மட்டும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற தகவல் வரும். அதுல தகவல் வந்தாலும் சரி நம்ம வீடியோல இருந்து வீடியோவா வரும், நம்ம சேனல்ல வீடியோ வரும். அதே நேரத்துல நம்ம வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றது, எப்படி சப்மிட் பண்றது எல்லாமே டீடைல்டா ஒவ்வொரு வீடியோவா நமக்கு சேனல்ல போடுவோம். அதை நீங்க பார்த்துக்கிட்டு ஃபுல்லா தரவு பண்ணிக்கலாம். அந்த வகையில நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃப்ரம் 2020 ஆன்வர்ட்ஸ். ஓகேவா? அதனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் வரும், நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் எந்த காலேஜ் வந்து எந்த கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சேனல் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வீடியோவோ வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அவசரப்படாம நீங்க வந்து நிதானமா எல்லாமே பண்ணலாம். நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணணுங்கிறது அல்டிமேட் எய்மாக இருக்கும். நம்ம சேனலுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அதுதான் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் நம்ம சேனலுடைய குறிக்கோள். அதனால நம்ம சேனலோட எப்பவுமே கனெக்டடா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்ததுன்னா அந்த வீடியோ நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு நீங்க வந்து உடனே அதில் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா?